ஹாய் ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம் சரியா. ஸோ எப்படி ஆர்ஆர்பி பிஓல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஸோ அந்த கொஸ்டின்ஸை எப்படி வந்து ஈஸியான விதத்தில் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஸோ ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்டோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ நமக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும் ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு நமக்கு அதெல்லாமே தெரியும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எனக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து கிளியரா இல்லை அப்படின்னா நான் ஒருத்தர் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன்னா எழுதிடுறேன் சரியா. நீங்க எக்ஸாம்ல இருக்கும்போது எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க எழுதல இங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் இந்த இடத்துல இருக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா டைம் டேக்கன், அதுக்காக தான். ஸோ அப்ப என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்க கடகடன்னு வேல்யூஸ் என்ன பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க சரியா. ஸோ இப்போ நான் வேல்யூஸ் எழுதிக்கிறேன் அப்படிங்கும் போது ஸோ என்னென்ன இருக்கு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், எம் என். ஸோ எம் வந்து எதுல இருக்குன்னா இந்த ஸ்கொயர் தான் வந்து எம். 300, 740, 300, 740, 320, 460, 460, 520, then 400. Again இங்க வேல்யூஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 620, 500, 620, 500, 800, 340, 460, 620. ஓகே. ஸோ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டேட் இதுல கொடுத்துருக்கிற வேல்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறது என்ன பண்ணியாச்சுன்னா நமக்கு தெரிஞ்சாச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பேங்கிள் சோல்ட் பை ஸ்டோர் எம் இன் ஜான்வரி, பிப்ரவரி, மே அண்ட் ஜூன். ஸோ ஜான், ஃபெப், மே, ஜூன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா பேங்கிள்ஸோட ஆவரேஜ் கேட்குறாங்க. ஜான் 300, தென் பிப்ரவரி 740, என்ன வந்துருச்சு நமக்கு 1040, then May 520. 1040 plus 520 என்ன வந்துரும் நமக்கு 1040, 520, 1560. 1560 plus ஒரு 400 வந்து பார்த்தோம்னா 1960. So அப்போ 1960 divided by average அப்படிங்கும் போது 4 so 4 4s are 16. so 3 option 4 வச்சு ஆரம்பிக்குது. so அடுத்தது வந்து பார்த்தோம்னா எனக்கு carry 3 இருக்கும். அப்போ 36 வந்து 9 times. அப்போ என்னோட ஆன்சர் என்னது 490 தான் என்னவா இருப்பாங்க என்னோட ஆன்சரா இருப்பாங்க. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், number of bangles sold by store N decreased by what percent from February to April. So bangles store N February எவ்வளோ bangles 500 bangles, ஏப்ரல்ல எவ்வளோ bangles 340 bangles. so இது ரெண்டுத்துக்கும் உள்ள decreasing percentage என்னன்னு கேக்குறாங்க. அப்போ 160 divided by 500 into 100 இல்லையா percentage கண்டுபிடிக்கிறதுக்கு. so zeros get cancel அப்படிங்கும் போது 160 divided by 5 னா யாரா இருப்பாங்க நமக்கு 32% இருப்பாங்களா. இது புரிஞ்சுதா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், out of the total number of bangles sold by stores M and N together in June, only 35% are made of pure silver. What is the total number of pure silver bangles sold by store M and N together in June? So, 35% அப்படிங்கும் போது இதெல்லாம் நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி சரியா. 35% அப்படின்னா அது என்ன மல்டிபிள் 7 மல்டிபிள். அப்ப எனக்கு கண்டுபிடிக்க சொல்றது பியூர் சில்வர் தான் அப்படிங்கறனால டெஃபினட்டா என்னோட ஆன்சர் என்னவா இருக்க போகுது ஒரு 7 மல்டிபிளா இருக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப கிவன் ஆப்ஷன்ல யார் யார் 7 மல்டிபிள் கிடையாதுன்னா இவங்க 7 மல்டிபிள், இது 7 மல்டிபிள், இது 7 மல்டிபிள் கிடையாது, 7 மல்டிபிள் கிடையாது, 7 மல்டிபிள் கிடையாது. அப்ப ரெண்டு பேர்ல 301, 357 ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஆன்சரா இருக்க போறாங்க. சோ அதுக்கு முன்னாடி M and N together அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, so ஜூன் மந்த் M and N together அப்படின்னு நான் பார்த்தேன்னா 1020 இருக்கு இல்லையா. so 1020ல எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம் 35% கண்டுபிடிக்க போறோம். so 1020ல 35% அப்படிங்கும் போது 10% என்னது 102. ஓகேவா. 10% வந்து என்னது 102. அப்ப இன்டூ 3 அப்படிங்கும் போது 306.
அடுத்தது இன்னொரு 5% இருக்கு இல்லையா 10% வந்து 102னா 5% யாரா இருப்பாங்க 51 சோ என்னோட ஆன்சர் என்னது எண்டிங் வித் 7 அப்ப ரெண்டு ஆப்ஷன்ல யாரா இருப்பாங்க 357 இருப்பாங்க புரிஞ்சுதா இது ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन number of bangles sold by store M in April so store M April 460 is what percentage 460 is what percent of the number of bangles sold by store N in January. So store N January 620 is என்ன கேக்குறாங்க எவ்வளவு percentage அப்படினு கேக்குறாங்க அப்ப 620 into 100 okay so 00 cancel பண்ணிக்கலாம் so அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா எனக்கு டினாமினேட்டர் எல்லாமே என்னவா இருக்கு 31 இருக்கு இல்லையா சோ அப்ப 31 இது லைட்டா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சிம்பிளிஃபை பண்ணா இங்க 23 இங்க வந்து பார்த்தோம்னா 31 சோ 23 31 அப்படிங்கும்போது சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா நான் சொல்லிருக்கேன் இல்லையா அப்ப 2300 divided by 31 சோ அப்ப மல்டிப்ளை பண்ணி பாருங்க சரியா 1 2s are 2 2 plus 6 8 அப்போ எனக்கு 0 ல முடியல இது வராது 1 8s are 8 8 plus 1 என்னது 9 sorry 9 9 plus 9 18 so இதுவும் வராது 1 2s are 2 plus 9 யார் வந்துருவாங்க நமக்கு 11 வரும் so இதுவும் வராது அப்ப இதுவும் கிடையாது 1 1s are 1 plus 6 யார் நமக்கு 7 அதுவும் வராது 1 4s are 4 plus 6 10 அப்ப 0 ல முடியுது அப்ப டெஃபினட்டா இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் சால்வ் பண்ணணும்ங்கற அவசியம் கிடையாது ஜஸ்ட் செக் பண்ணனா மட்டும் போதும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் What is the respective ratio between the number of bangles sold by stores M and N together in February? So M and N together in February அப்படிங்கும்போது 740 500 னா என்ன வேல்யூ கிடைக்கும் நமக்கு 1240 வரும் இல்லையா 1240 so next one பார்த்தோம்னா and total number of bangles sold by same stores together in March so same stores together in March வந்து 1120 வரும் இல்லையா so 00 got cancelled so 4 table ல cancel பண்றேன் அப்படிங்கும்போது 31 so given optionல ரெண்டு option 31 வச்சிருக்கனால 112 அப்படிங்கும்போது 23 இருக்குமா அப்ப 31 is to 20 1120 31 so 2 times 8 carry 3 sorry 28 32 means 28 ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் சோ இது புரிஞ்சிருக்கும் அப்படினு நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் செட் பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஓகே சோ அப்ளிகேஷன் ப்ராப்ளம் வந்தாச்சு சோ அரித்மெட்டிக் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா a project manager hired 42 men to complete a project in 84 days so 42 men வச்சு 84 daysல work complete பண்ண போறாங்க so 70 days கழிச்சு பாக்கும்போது என்ன நடக்குது அப்படினா 7/9 of the work தான் என்ன இருக்கு அந்த இடத்துல எனக்கு complete ஆயிருக்கு 7/9 of the work is completed how many more men does he need to hire to complete the project on time so அப்ப இன்னும் எவ்வளவு பேர் தேவைப்படுறாங்க on time குள்ள அதாவது 84 days குள்ள என்னோட வர்க்க முடிக்கணும்னா இன்னும் நான் எவ்வளவு பேரை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் அப்படினா on timeல எனக்கு வேலை முடியும் அப்படினு கேக்குறாங்க அப்ப இத பொறுத்த வரைக்கும் இத பார்த்தனே டெஃபினட்டா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும் செயின் ரூல் ஞாபகம் வந்திருக்கும் அப்ப செயின் ரூல் அப்படினா நான் எடுத்துக்கிட்டேனா 42 men வந்து 70 daysக்கு 7/9 of the work தான் complete பண்ணிருக்காங்க அப்ப 70 divided by 7/9 so same work has to be done so அப்ப அடுத்து என்ன ஆக போகுது அப்படினா இந்த 42 members கூட some x members சேர்ந்து work பண்ண போறாங்க on timeல எனக்கு வேலை முடியணும்னு சொன்னா டோட்டலா 84 days அப்ப இந்த 84 days 70 days work வந்து 7/9 complete ஆயிருக்கு அப்ப ரிமைனிங் இன்னும் 14 days இருக்கு இந்த 14 daysல ரிமைனிங் எவ்வளவு work இருக்கு 2/9 work should have to be completed so அப்போ எனக்கு 9 9 என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு சோ அப்ப அடுத்து வந்து பார்த்தோம்னா 7 10 6 60 அப்போ 60 is equal to 42 plus x அப்படிங்கும்போது x ஓட வேல்யூ யாரா இருப்பாங்க 18 இருப்பாங்க அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 18 ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க a wholesaler mixes two types of rice one costing 25 rupees per kilo and another costing 20 per kilo ஓகேவா சோ அப்ப காஸ்டிங் அப்படிங்கும்போது டெஃபினட்டா என்னவா இருப்பாங்க நமக்கு காஸ்ட் பிரைஸா இருப்பாங்க சோ அப்போ the quantities were mixed in was in the respective ratio 1:3 so என்ன quantity இல்ல mix பண்ணிருக்காங்க அப்படினா 1:3 அப்படிங்கற ரேஷியோ அப்ப 25 per kilo அப்படிங்கும்போது 25 into 1 so அப்புறம் அடுத்து வந்து பார்த்தோம்னா 20 per kilo ஓட ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 3 அப்போ 20 into 3 அப்ப டோட்டல் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிரலாமா 25 into 1 வந்து 25 20 into 3 வந்து பார்த்தோம்னா 60 so 60 plus 25 டோட்டல் காஸ்ட் பிரைஸ் என்னாச்சு நமக்கு 85 rupees ஆச்சா செல்லிங் பிரைஸ் என்னமா ஆச்சு and mixed variety at rupees 20 per kilo to a
ரீடைலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு? 4 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப 4 பார்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? செல் பண்ணிருக்காங்க எவ்வளவுக்கு? 20 per கிலோக்கு. சோ அப்ப per கிலோ 20னா அப்ப 4 பார்ட்ஸ் 4 ரேஷியோல மிக்ஸ் ஆயிருக்கு ஓவராலா. சோ டோட்டல் பார்ட்ஸ் வந்து 4. அப்ப 4 into 20னா யார் வந்துருவாங்க? 80. அப்ப எனக்கு என்ன வேணும்னா how much did the wholesaler lose in the whole deal? So cost price 85 rupees, selling price 80 rupees. அப்ப டெஃபினட்டா என்ன ஆயிருக்கு அந்த இடத்துல எனக்கு? லாஸ் ஆயிருக்கு. எவ்வளவு லாஸ் ஆயிருக்குமா? 5 rupees வந்து லாஸ் ஆயிருக்கு. அப்ப 5 divided by, so denominatorல யார் வருவாங்க? Cost price into 100. So இப்ப இத சால்வ் பண்ணனா யாரு? 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 17. அப்ப 100 divided by 17. அப்ப given ஆப்ஷன்ல பாருங்க டினாமினேட்டர் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் என்ன இருக்கு? எனக்கு 17 இருக்கு. அந்த ஆப்ஷன் என்னது? இதுதானே. சால்வ் பண்ணணும்ங்கற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளா கான்செப்ட போட்டு எனக்கு என்ன தேவையோ அதை கொண்டுட்டு வந்து ஃபைனல் ஆன்சரை பார்த்தே என்ன பண்ண முடியும்? நம்மளால சொல்ல முடியும். சோ இதெல்லாமே எனக்கு என்ன பண்ணக்கூடியது? டைமை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்? கம்மி பண்ணிக்கலாம். சரியா? இதை சால்வ் பண்ணி நான் ஆன்சர் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு 10 20 செகண்ட் 30 செகண்ட் வேஸ்ட் பண்றதுக்கு இது எனக்கு ரொம்பவே எப்படி இருக்கும்? ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். In a 200 liters mixture of milk and water, percentage of water is only 40%. அப்ப 200 liter of mixture of milkல வந்து பார்த்தோம்னா milk and waterல வந்து பார்த்தோம்னா வாட்டரோட கண்டென்ட் எவ்வளவா இருக்குன்னா 40% மட்டும் தான் இருக்கு. சோ மில்க் மேன் என்ன பண்றாரு அப்படின்னா 60 liters of mixture வந்து கஸ்டமர்ட்ட கொடுத்துட்டாரு. அப்ப இனிஷியலா அவர்கிட்ட எவ்வளவு இருந்தது? 200 liters of mixture இருந்தது. இந்த 200 litersல 60 liters கஸ்டமருக்கு கொடுத்துட்டாருன்னா ரிமைனிங் அவர்கிட்ட எவ்வளவு மிக்சர் இருக்கும்? இப்ப 140 liters. இந்த 140 litersக்குள்ள யார் யார் இருப்பாங்க? மில்க்கும் வாட்டரும் இருப்பாங்க. சோ இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா 60 liters கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா some water ஆட் பண்றாரு. சரியா? சோ இந்த வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா என்ன ஆகுது? அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா சோ எப்பயுமே வாட்டரோட கண்டென்ட் எவ்வளவா தான் இருக்கும்? 40%ஆ தான் இருக்கும். அப்போ 140ல 40% வந்து வாட்டரோட கண்டென்ட்னா யாரா இருப்பாங்க? 140ல 40%னா யாரு? 56. அப்ப ரிமைனிங் எவ்வளவுமா இருக்காங்க? 44 plus 40 84. அப்ப ரிமைனிங் 84 வந்து என்னவா இருப்பாங்க? நமக்கு மில்கா இருப்பாங்க. இப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இது கூட சம் வாட்டர் வந்து என்ன பண்றாங்க? ஆட் பண்றாங்க. சோ இப்படி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட வாட்டரோட ஃபைனல் மிக்சரோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா 57.5% இருக்கு. அப்ப 57.5% வந்து 47.5% வந்து ஓவராலா என்னவா இருக்கு? வாட்டரா இருக்கு. அப்ப ரிமைனிங் என்னவா இருந்திருக்கும்? 52.5% யாரா இருந்திருப்பாங்க? 52.5% யாரா இருந்திருப்பாங்க? மில்கா இருந்திருப்பாங்களா? மில்க் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? 84 இருக்கு. புரியுதா? அப்போ இதுக்கு நான் காமனா என்ன பண்ணிக்கிறேன்னா 50%. 52.5% வந்து 84னா 50% யாரு? 80யா? புரியுதா? அப்போ 52.5 வந்து 84னா 50% வந்து 80. அப்ப 47.5%னா இங்க 50 விட 2.5 அதிகமா இருக்கு. அப்ப 80ங்கும் போது 84. இங்க 50 விட 2.5% கம்மியா இருக்குன்னா அப்ப 80னா இங்க என்னவா இருக்கும்? அதை விட கம்மி 4 வேல்யூஸ் எப்படி இருந்திருக்கும்? கம்மியா இருந்திருக்கும். அப்ப இது என்னவா இருக்கும்? எனக்கு 76 இருக்கும். அப்ப 47.5% வந்து என்னது? 76. அப்போ ஃபைனலா வந்து பார்த்தோம்னா இங்க என்ன இருந்திருக்கு? 76 liters இருந்திருக்கு. அப்ப என்ன ஆச்சு? எனக்கு ரிமைனிங் 56 இருந்தது. ஏதோ சம்திங் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது என்னவா மாறிடுச்சு? எனக்கு 76 liters மாறிடுச்சு. அப்ப எவ்வளவுமா இருந்திருக்கும்? ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தானே. அப்ப 76க்கும் 56க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 20 liters தான் என்ன பண்ணிருக்காங்க? எனக்கு வாட்டர் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க. கிளியரா இது? ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Next question என்ன கொடுத்திருக்காங்க? Two stations P and Q are 775 km apart from each other. So ரெண்டு ஸ்டேஷன் இருக்கு P and Q ரெண்டு ஸ்டேஷனுக்கும் உள்ள தூரம் வந்து பார்த்தோம்னா 775 km. ஓகேவா? நெக்ஸ்ட் one train starts from station M at 8 PM. So ஒரு ட்ரெயின் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்டேஷன் எம்ல இருந்து கிளம்புது. எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னா 8 மணிக்கு கிளம்புது. ஒரு ட்ரெயின் வந்து 8 மணிக்கு கிளம்புது. என்ன ஸ்பீட்ல கிளம்புதுன்னா 68 km/h அப்படிங்கிற ஸ்பீட்ல கிளம்புது. இன்னொரு ட்ரெயின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 9 PM கிளம்புது. இது என்ன ஸ்பீட்ல கிளம்புது அப்படின்னா 33 km/h அப்படிங்கிற ஸ்பீட்ல என்ன பண்ணுது? கிளம்புது. ஓகேவா? சோ அப்போ இங்க என்ன கேக்குறாங்கன்னா how far from station N will the true trains meet? அப்போ how far அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. டிஸ்டன்ஸ்னா என்னது? ஸ்பீட் இன்டு டைம் தானே. கிளியரா? அப்ப ஸ்பீட் வந்து from n. சோ n வந்து என்னது? 33 km/h. அப்ப 33 into some time வந்து என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சானா எனக்கு தெரியும். அப்ப டெஃபினட்டா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா என்னோட ஆன்சர் என்ன மல்டிபிளா இருக்க போறாங்க? 11 மல்டிபிளா இருக்க போறாங்க அப்படின்னு தெரியுது. அப்படிதானே? 33னா 11 மல்டிபிள் தான் கண்டிப்பா என்னவா இருக்க போகுது? என்னோட ஆன்சரா இருக்க போகுது. அப்போ நான் டைரக்டா இங்க வச்சு செக் பண்ணும்போது இங்க 11 மல்டிபிள் கிடைக்குதா? 8 + 3 11 வரல.
10 டிஃபரன்ஸ் வரல. இங்க வந்து பார்த்தோம்னா 10 7 வரல. இங்க 3 3 0. அப்போ இங்க எனக்கு இது கிடைக்குது. சோ இத செக் பண்ணும்போது 11 7 இதுவும் வரல. அப்போ எனக்கு சால்வ் பண்ணாமே என்ன தெரியுது? எனக்கு 11 மல்டிபிள் ஆன்சர் அப்படிங்கும்போது 231. ஒருவேளை இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லியிருந்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கும்னா, சோ நான் டைம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ இப்ப டைம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது எப்படி டைம் கண்டுபிடிக்கலாம் நானு? சோ 775 கிலோமீட்டர் ரெண்டு ஸ்டேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இதுல ஒரு ட்ரெயின் என்ன பண்ணிடுச்சுன்னா 8 மணிக்கு கிளம்பிடுச்சு. இன்னொரு ட்ரெயின் என்ன பண்ணுதுன்னா 9 மணிக்கு கிளம்புது. இந்த 1 மணி நேர கேப்ல ஃபர்ஸ்ட் கிளம்பின ட்ரெயின் என்ன பண்ணிருக்கும்? 1 hour டிராவல் பண்ணிருக்கும் இல்லையா? சோ அந்த ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 68 கிலோமீட்டர் per hour. அப்போ 1 மணி நேரத்துக்கு 68 கிலோமீட்டர் என்ன பண்ணிருக்கும்? எம்ங்கிற ட்ரெயின் டிராவல் பண்ணிருக்கும். அப்போ இந்த 775ல 68 கிலோமீட்டர் யார் கவர் பண்ணிட்டாங்க? எம் ட்ரெயின் கவர் பண்ணிட்டாங்க. அப்ப ரிமைனிங் இன்னும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 707 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா? இந்த 707 கிலோமீட்டரை என்ன பண்ண போறாங்க? டிராவல் பண்ண போறாங்க. ஸ்பீட் என்னவா இருக்கு? டைம் கண்டுபிடிக்கணும்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் இல்லையா? ஆப்போசிட் டைரக்ஷன் தானே. அப்ப 68 33 அப்படிங்கும்போது 101. அப்போ 7 ஹவர்ஸ் எடுத்துப்பாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க? 7 ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த மீட்டிங் டைம் போட்டு ஸ்பீடோட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது யாரா இருப்பாங்க? எண்ட்ல இருந்து மீட் பண்றது, எண்ட்ல இருந்து எந்த டிஸ்டன்ஸ்ல ரெண்டு பேரும் மீட் அப்ப இனிஷியலா அவர் வந்து எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருப்பாரு அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியுது? கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த 7%க்கும் 12%க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே ப்ராஃபிட். தெளிவா புரியுது தானே? ஒருத்தர் கிட்ட இருந்து 7%க்கு வட்டிக்கு வாங்கிட்டு அது 12% வட்டிக்கு விடுறாரு. புரியுதா? அப்போ இந்த 7% to 12% 5% என்னவா இருக்கு? எனக்கு ப்ராஃபிட்டா இருக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 5% வந்து ப்ராஃபிட்னா எத்தனை வருஷம் வரைக்கும் இந்த எத்தனை வருஷம் கழிச்சு அவருக்கு 2125 ப்ராஃபிட்டா கிடைக்குது? 5 வருஷம் கழிச்சு ப்ராஃபிட்டா கிடைக்குது. அப்ப என்ன சொல்லலாம் நானு? ஒரு வருஷத்துக்கு 5%னா 5 வருஷத்துக்கு 25%. அப்போ 25% வந்து 2125 அப்படின்னா இனிஷியலா எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 100%. அதாவது 100% என்னன்னு நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா so 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா 8 times 200 carry 125 125 னா 5 times அப்ப 8500. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் யாரு? 8500 தான் யாரா இருப்பாங்க? என்னோட ஆன்சரா இருப்பாங்க. கிளியரா இது? அடுத்தது பார்க்கலாமா? so next question. Shrigna's percentage is 2/5 of her aunt's percentage. So Shrigna's percentage 2/5 of her aunt percentage அப்படிங்கும்போது so Shrigna's aunt. அப்போ ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த ரேஷியோ வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்ட்ரிக்னா வந்து 2 பார்ட்ஸா இருப்பாங்க, ஆண்ட் வந்து 5 பார்ட்ஸா இருப்பாங்க. அப்ப இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? 2x 5x அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது ஸ்ட்ரிக்னாஸ் பிரதர் இஸ் 27 years older to ஸ்ட்ரிக்னா. ஸ்ட்ரிக்னாவோட பிரதர் இருக்காரு இல்லையா? அவர் வந்து எப்படி இருக்காருன்னா ஸ்ட்ரிக்னாவோட வயசு என்னவோ அதை விட 27 வயசு வந்து ஓல்டர், 27 வயசு பெரியவர். அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஸ்ட்ரிக்னாவோட ஏஜ் 2x தெரிஞ்சிருச்சு. ஸ்ட்ரிக்னா ஆண்ட் வந்து 5x, ஸ்ட்ரிக்னா பிரதர் வந்து 2x plus 27. The respective ratio between present age of Shrigna's brother and Shrigna's aunt. Shrigna's brother ஓட ஏஜ் என்னது? 2x plus 27. Shrigna's aunt வந்து பார்த்தோம்னா 5x. ரேஷியோ வந்து என்னவா இருக்காங்க? 19/25 இருக்காங்களா? அப்போ 1 times இது 5 times. அப்போ 5 2s are 10. 10x. So 10x இந்த மல்டிப்ளை பண்ண 19x. 19x க்கும் 10x க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 9x. 27 into 5 னா 135. அப்ப 135 அப்படிங்கும்போது x ஓட வேல்யூ 15. அப்ப x ஓட வேல்யூ 15 அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரிக்னாஸ் பெர்சன்டேஜ் வேணும். ஸ்ட்ரிக்னாஸ் பெர்சன்டேஜ்ங்கும்போது 2x. அப்ப 2 into 15 னா ஸ்ட்ரிக்னாஸ் பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? எனக்கு 30 years இருக்கும். 15 into 2 என்னது? 30. கிளியரா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? So next one. A rectangular plot 41 meter long and 32 meter broad. So அப்போ எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு rectangular plot இருக்கு. ஒரு rectangular plot இருக்கு. So அதோட length வந்து பார்த்தோம்னா 41 meter, breadth வந்து பார்த்தோம்னா 32 meter. Has two concrete crossroads running in the middle of it. So crossroads வந்து நான் எப்படி வேணாலும் வரையலாம். Middle of it அப்படிங்கும்போது நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்படி மிடில்ல இருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். So one parallel to the length, another parallel to the breadth. அப்படிதானே வரைஞ்சிருக்கும். Fine. The rest of the plot is used as a lawn. So இந்த remaining part வந்து என்னவா யூஸ் பண்றாங்க? lawn-ஆ யூஸ் பண்றாங்க. So if the width of each of the crossroads is 7 meter. So அப்போ இந்த crossroad ஓட width வந்து பார்த்தோம்னா 7 meter.
the cross road oda width வந்து பார்த்தோம்னா 7 meter. So what is the area of the lawn? அப்ப lawn ஓட ஏரியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும் நானு 41 meter 7 meter. அப்ப 41 meter இது போக ரிமைனிங் இருக்கிறது தானே 41 minus 7 னா யார் வந்துருவாங்க நமக்கு 30 34 34. So அடுத்தது வந்து பார்த்தோம்னா 32ல 7 போச்சுன்னா 25. அப்ப இது ரெண்டு தான் என்னவா இருக்க போகுது என்னோட லான் ஏரியாவா இருக்க போகுது. அப்ப லான் ஏரியானா இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் தானே அப்ப L into B தானே அப்ப 34 into 25. சோ என்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்ப 25 ஓட மல்டிபிளா இருக்கு ஒரு ஏதோ ஒரு நம்பரை நான் 25 ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்படிங்கும் போது என்னோட லாஸ்ட் 2 டிஜிட் யாரா இருப்பாங்க அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் 00 முடியலாம் இல்ல 25ல முடியலாம் 15 முடியலாம் இல்ல 75 முடியலாம் லாஸ்ட் 2 டிஜிட் இப்படி தான் முடியணும் சரியா ஒரு ஏதோ எந்த நம்பரை நான் 25 ஆல மல்டிப்ளை பண்ணாலும் என்னோட லாஸ்ட் டிஜிட் எப்படி எண்ட் ஆகும் இப்படி தான் எண்ட் லாஸ்ட் 2 டிஜிட் இப்படி தான் எண்ட் ஆகணும் அப்ப given ஆப்ஷன் பாருங்க மல்டிப்ளை பண்ண தேவையில்ல சோ அப்போ எனக்கு இத வச்சு எங்க ஆப்ஷன் முடிஞ்சிருக்குன்னா இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் அப்ப 850 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா இது அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா நெக்ஸ்ட் क्वेश्चन P, Q and R start a business in which P contributes 3/7 of the total investment in the business. So அப்போ P contributes 3/7 of the total investment அப்படிங்கும் போது 3/7 னா total 7 partsல 3 parts வந்து யாரா இருக்காங்க P ஓட contribution இருக்காங்க சரியா so அப்போ 7 parts வந்து பார்த்தோம்னா யாரோட கான்ட்ரிபியூஷன் டோட்டல் வந்து டோட்டல் இந்த மூணு பேரோட டோட்டல் கான்ட்ரிபியூஷன் இதுல PQR தனித்தனியா எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 3 வந்து 3 பார்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க R contributes as much as P and Q together இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் சோ R வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா P யும் Q யும் சேர்ந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களோ புரியுதா அதுக்கு ஈக்குவலா என்ன பண்ணிருக்காங்க R வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க P யும் Q டோட்டல் என்னவோ அந்த டோட்டல் தான் வந்து யாரோடது ஆரோடது அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்போ நான் இதை எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் பாக்குறேன் அப்படின்னா அது டோட்டல் பார்ட்ஸ்ல half ஆஃப் தி வேல்யூ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு லைன் பாக்குறேன்னா அதோட மீனிங் என்னது டோட்டல் பார்ட்ஸ்ல என்ன வேல்யூ அது half ஆஃப் தி வேல்யூ அந்த half ஆஃப் தி வேல்யூ யாரோடது ஆரோடது ஓகேவா சோ அப்ப ஆரோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 7 பார்ட்ஸ்ல half ஆஃப் தி வேல்யூ என்னது 3.5 அப்போ total 7 parts 3 parts 3.5 parts remaining எவ்வளவு parts இருக்கு நமக்கு 0.5 ஓகேவா சோ 0.5 இருக்கு சோ அப்ப 3x 0.5x எப்பவுமே என்னோட ரேஷியோ எதுல இருக்க கூடாது இப்படி இருக்க கூடாது இல்லையா பாயிண்ட்ல இருக்க கூடாது அப்போ இத நான் ஹோலா மாத்துறேன் அப்படிங்கும்போது இது 6x ஆகும் இது x ஆகும் which means 6 parts 1 part 7 part okay so அப்போ total profit at the end of the year was 7700 அப்போ டோட்டலா இங்க எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு 14 பார்ட்ஸ் இருக்கு அப்ப 14 பார்ட்ஸ் தான் வந்து 7700 அப்படின்னா so definitely 11 multiple அப்ப given ஆப்ஷன்ல 11 multiple யாரோ அவங்க தான் என்னவா இருக்க போறாங்க நமக்கு ஆன்சரா இருக்க போறாங்க சரியா சோ அப்ப பார்த்தோனே சொல்லிடலாம் so 11 multiple அப்படிங்கும்போது 550 தான் என்னவா இருக்க போகுது என்னோட ஆன்சரா இருக்க போகுது for confirmation so அப்போ எனக்கு Q ஓட profit share வேணும் 1 part clear ஆ இது அடுத்த question பார்க்கலாம் next question So next question, a bag contains 5 pink balls, 6 green balls and 5 blue balls. If 3 balls are picked at random, what is the probability that one of them is pink and 2 of them are blue in color? So bag contains 5 pink balls, total number of balls எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 16 balls இருக்கு இந்த 16 balls வந்து நம்ம எவ்வளவு ball எடுக்க போறோம் அப்படின்னா 3 balls எடுக்க போறோம் so அப்ப probability அப்படிங்கும்போது probability அப்படிங்கும்போது யாரா இருப்பாங்க நமக்கு 5 pink balls அப்ப டோட்டலா வந்து 16 balls so 16C3 okay what is the probability that one of them is pink and two of them are blue in color அப்போ ஒரு ball வந்து pink colorல இருக்கு அப்படின்னா 5C1 into two of them are blue in color 5C2 okay வா இப்ப இத சால்வ் பண்ணோம்னா 5 into 4 divided by 1 into 2 divided by 16 15
14 divided by 1 into 2 into 3. இப்படி தானே சால்வ் பண்ணணும், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 1/2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க என்ன இருக்கு, 3 இருக்கு. 3 இருக்குன்னா இங்க என்ன பண்ணலாம், நான் 5 எடுத்துக்கலாம். ஸோ 5 அப்படிங்கும் போது இங்க இருக்க 5 இங்க இருக்க 5 கேன்சல் பண்ணிடலாம். இங்க 4 4s are 16 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு நமக்கு, 5 14 into 4 56. அப்ப என்னோட ஆன்சர் என்னது, 5/56. அப்போ மேல நியூமரேட்டர் வச்சு மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபிக்ஸ் பண்ண முடியும். given ஆப்ஷன்ல 5 எங்க இருக்கு அப்படின்னா நியூமரேட்டர்ல இங்க இருக்கு. கிளியரா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन. Sirisha gave 30% of her money to her mother. Sirisha's mother spent 1/6 of the amount she received from Shrisa. So அப்போ Sirisha என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க அம்மாக்கு 30% of money, total 100% 30% அவங்க அம்மாக்கு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப அந்த 30% வச்சு அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா 1/6 of the amount வந்து furnishingகாக யூஸ் பண்றாங்க. அப்ப 30%ல 1/6 அப்ப into 1/6னா 5% furnishingகாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கும், 25% இருக்கும். இந்த 5% யூஸ் பண்ணிட்டாங்க, ரிமைனிங் 25% இருக்கும். So அடுத்தது, Sirisha's mother keeps 4/5 of the amount aside for her total health checkup. So அப்போ இதுல என்ன பண்றாங்கன்னா, ரிமைனிங் இருக்கிற இந்த 25%ல 4/5 வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஹெல்த் செக்அப்காக யூஸ் பண்றாங்க. அப்ப 25 into 4/5 அப்படிங்கும் போது 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5 4s are 20. அப்ப 20% வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க, ஹெல்த் செக்அப்காக யூஸ் பண்றாங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 5% இருக்கும். சரியா? சோ அப்போ இது வந்து ஹெல்த் செக்அப்காக யூஸ் பண்றாங்க. அப்ப லெஃப்ட் வந்து பார்த்தோம்னா அவங்க அம்மா கிட்ட 5%, அவங்க அம்மா கிட்ட ருபீஸ் எவ்வளவு இருக்கு, 750 rupees. அப்ப லெஃப்ட் 5%, ருபீஸ் வந்து 750. அந்த 5% தான் யாரு, 5% தான் 750. அப்ப நமக்கு என்ன வேணும், இனிஷியலி Sirisha have initially. அப்போ Sirisha கிட்ட இனிஷியலா எவ்வளவு இருந்திருக்கும், 100% இருந்திருக்குமா? அப்ப 5% 750 னா 100% யாரா இருப்பாங்க, 15,000 இருப்பாங்களா? அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் யாரு, 15,000. கிளியரா? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. So quadratic equation பார்க்க போறோம். So இதுல வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்திருக்காங்க, 2x square plus 45x plus 243 is equal to 0. y square minus 17y plus 72 is equal to 0. இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு வேல்யூஸ் கிடைக்கும். So throughout plus ஆ இருக்கு அப்படிங்கும் போது நான் ஆன்சர் எழுதும் போது எதுல எழுதுவேன், நெகட்டிவ் வேல்யூ எழுதுவேன். இங்க வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ்ல இருந்தது அப்படின்னா எழுதும் போது எப்படி எழுதுவேன், நானு பாசிட்டிவ்ல எழுதுவேன். அப்ப எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இப்படிதானே எனக்கு கிடைச்சிருக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அப்போ எப்போ இந்த மாதிரி நமக்கு சைன் கிடைக்குதோ டெஃபினெட்லி என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க, லெஸ் தேனா இருப்பாங்க. புரியுதா? இதெல்லாம் வந்து ஃப்ரீ क्वेश्चन. இதெல்லாம் பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டு போயிடலாம், ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். நம்ம சால்வ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ், நீங்க இந்த சைனை பார்த்துக்கிட்டாலும் சரி, இல்ல இதை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் வர சைன் இதுனா பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலா இதை பார்த்தோன்னே இதுக்கு மைனஸ் மைனஸ் தான் ஆன்சர் வரும், இதுக்கு பிளஸ் பிளஸ் தான் ஆன்சர் வரும். அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் வந்ததுன்னா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும், லெஸ் தானா இருக்கும். அப்படின்னு ஈஸியா என்ன பண்ணிட்டு போயிடலாம், சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ இது சால்வ் பண்ணணும். சோ என்ன 36 கொடுத்திருக்காங்க, மைனஸ் 36 கொடுத்திருக்காங்க. அப்ப 36 அப்படிங்கும் போது 9 4s are 36 சொல்லலாமா? சோ அப்போ இங்க வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா 9 4s are 36. சோ ஃபேக்டர்ஸ் எழுதும்போது 9 4s are 36 அப்படின்னா மைனஸ் பிளஸ். சோ அப்ப எடுத்து எழுதும் போது என்னவா எழுதுவேன், நானு பிளஸ் 9 மைனஸ் 4. சரியா? அடுத்தது 10 5s are 50. அப்ப 10 5s are 50 னா மைனஸ் 10. சோ பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா வெளில இருந்து எடுத்து எழுதும் போது நெகட்டிவ் ஆகும். மைனஸ் 10 மைனஸ் 5. மைனஸ் 10 கம்பேர் பண்ணும்போது 9 கிரேட்டர், மைனஸ் 4 கிரேட்டர். மைனஸ் 5 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டர். அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க, எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய்யா இருப்பாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இப்பதான் சொன்னேன். ஸோ பிளஸ் பிளஸ் அப்படிங்கும் போது என்னோட எக்ஸ் வேல்யூஸ் மைனஸ் மைனஸா இருக்கும், ஒய் வேல்யூ என்னவா இருக்கும், எனக்கு பிளஸ் பிளஸ்ஸா இருக்கும். அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் பார்த்தேன்னா என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப் வந்து லெஸ் தானா இருக்கும். இப்பதானே சொன்னோம். அப்ப என்னோட ஆன்சர் என்னது, இதுதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन, 2x square plus 3x minus 2 is equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4. என்ன 4 மைனஸ் 4. ஸோ மைனஸ் 4 அப்படிங்கும் போது ஃபேக்டர்ஸ் யாரா இருப்பாங்க, 1 4s are 4 இருப்பாங்களா? அப்போ 1 4s are 4 அப்படிங்கும் போது பாசிட்டிவ்
நெகட்டிவ். அப்ப வேல்யூஸ் எடுத்து எழுதும்போது 1, -4. ஓகேவா? சோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா 6. அப்ப 3 2s are 6. அப்போ மைனஸ்ல எழுதும்போது பாசிட்டிவா கிடைப்பாங்க. அப்போ 3 வந்து லெஸ் தேன் 2 கம்பேர் பண்ணும்போது லெஸ் தேன். அப்ப என்னோட ஆன்சர் என்னது? x less than y தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா இது? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். So 12x square minus 16x plus 5 is equal to 0, which means 12 5s are என்னது? 60 யா? அப்ப 12 5s are 60 அப்படின்னா 16 எப்படி ஃபேக்டர்ஸ் எழுதலாம்? 10 into 6 ஆ? அப்ப 10 into 6ங்கும் போது யாரா இருப்பாங்க? 10ம் 6ம் இருப்பாங்க. அப்போ 10 divided by 12, 6 divided by 12. சரியா? ஒரு ஃபேக்டர். சோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா 30 square plus 30 900. அப்ப 61 எனக்கு கிடைக்கணும். அப்ப 900 வச்சு 61 கிடைக்கணும் அப்படிங்கும் போது என்னோட ஃபேக்டர்ஸ் யாரா இருப்பாங்க? 25 into 36 தான் என்னவா இருக்கும்? எனக்கு 900 இருக்கும். சோ அப்போ இது உங்க ரெண்டு பேரும் எழுதும்போது எனக்கு 25 divided by 30, அதே மாதிரி 36 divided by 30. சோ அப்போ 10 divided by 12 னா 5 by 6. ஓகேவா? 5 by 6. இது வந்து பார்த்தோம்னா 1 by 2. இது வந்து பார்த்தோம்னா 5 by 6. இது வந்து பார்த்தோம்னா 6 by 5. சோ இது வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா ஈக்குவல், கிரேட்டர், லெஸ் தேன், இதுவும் லெஸ் தேன். சோ ஈக்குவல், 0.5. ஓகே. ஈக்குவல், கிரேட்டர், ஈக்குவல், லெஸ் தேன், லெஸ் தேன், லெஸ் தேன். அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவா இருப்பாங்க. சரியா? இது ரெண்டும் ஈக்குவலா? இவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் எப்படி இருக்கு? லெஸ் தேனா இருக்கு. ஓகேவா? இது முடிஞ்சா அடுத்தது இவங்களோட கம்பேர் பண்ணும்போது சோ இங்க வந்து பார்த்தோம்னா எக்ஸ் லெஸ் தேன், டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 616 minus 510 இல்லையா? ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 106 divided by 5. பிகாஸ் 5x தானே இருக்கு. அப்ப 5ங்கும் போது அப்ராக்சிமேட்டா எனக்கு 21 வருமா? 21 பாயிண்ட் சம்திங் வருமா? அப்ப அப்ராக்சிமேட்லி 21 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா இது? அடுத்த கொஸ்டின் பாருங்க. So 808 divided by 18 into 10 இல்லையா? அப்ப 808 into 10 னா 8080வா? divided by 18 ஆ? ஓகேவா? 18 ஸ்கொயர் இந்த மைனஸ் எக்ஸ் அந்த சைட் போகும்போது பிளஸ் எக்ஸ் ஆகும். 18 ஸ்கொயர் அப்படிங்கும் போது 324. அப்ப 18 டேபிள்ல கேன்சல் பண்றோம் அப்படின்னா 18 4s are 72. கேரி 8 அகைன் 18 4s are 72. 72 கேரி 16 160 அப்படிங்கும் போது 18 into 9 approximately 18 into 9 வந்துரும் இல்லையா? அப்ப 449 approximately என்ன கிடைக்குதுன்னா 449. அப்ப 449 அப்படிங்கும் போது 5 2 1. அப்ப 125. 125க்கு நியர்பை வேல்யூ யாரா இருக்காங்க? நமக்கு 126 இருக்காங்க. அப்ப இதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா இது? அடுத்த கொஸ்டின் பாப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 720 divided by 9 cancel பண்ணா யார் வந்துருவாங்க? 80. ஓகேவா? 80. சோ அப்ப 80 minus 26 யாரு? 54. அப்போ இங்க 5x. அப்ப divided by 5 of 54 divided by 5 approximately யாரா இருப்பாங்க? 11 இருப்பாங்க. ஓகேவா? சோ next question.
25 square. அப்போ divideல இருக்கும்போது square get cancelled. இங்கே square get cancelled. அப்போ 25 divided by x is equal to 5 divided by 15. So 1 times 5 times 15 into 5 75. அப்போ என்னோட ஆன்சர் யாரு 75. கிளியரா இது? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? அடுத்த செட் பார்க்கலாம் இல்லையா? So next set. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கம்மா? Okay, fine. So அப்போ next question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா data regarding number of passengers traveling by 4 different non-stop trains in January 2019 and June 2019. So okay, fine. அப்ப ஜான்வரிக்கான டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜான்வரில என்ன கொடுத்திருக்காங்கன்னா ட்ரெயினோட நேம் சம்பாக் தப்பி கிராந்தி காத்தி. So next வந்து பார்த்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் 2019ல டிராவல் பண்ணவங்க. அதுல சில்ட்ரனோட பெர்சன்டேஜ் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க 22%, 18%, 15%, 14% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So அடுத்தது வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி ஜூன் 2019ல டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் டிராவலிங் அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா என்னவும் கொடுத்திருக்காங்க எக்ஸ்ட்ராவா இது கூட சில்ட்ரன் வந்து எவ்வளவு பேர் டிராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இதை ரிகார்ட் பண்ணி என்ன பண்ண போறோம்னா நம்ம given questions ஆன்சர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நோட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் யாரா இருக்காங்க அதோட அந்த பேசஞ்சர்ஸோட டீடைல்ஸ் வந்து எதுல இருக்குன்னா தௌசண்ட்ஸ்ல இருக்கு. டேட்டா கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த டேட்டா எதை பேஸ் பண்ணிருக்குன்னா தௌசண்ட்ஸை பேஸ் பண்ணிருக்கு. 70னா 70,000, 58னா 58,000. ஓகே. சோ அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து எடுத்துக்கிட்டோம்னா number of children traveling by Tapi in January 2019. So January 2019 Tapi. So அப்ப 58,000 இருக்காங்க. 18%. So எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜீரோஸை கன்சிடர் பண்ண வேணாம், ஒரே ஜீரோ மட்டும் சால்விங்காக எடுத்துக்கலாம். அப்படி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கும் போது இந்த 18% என்னன்னு கன்சிடர் பண்ணலாம்னா 20% கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? அப்ப 580ல 18% கண்டுபிடிக்க போறேன். சோ 20% minus 2%. அப்ப 20% யாரா இருப்பாங்க 1160 இருப்பாங்களா? 580ல 20% வந்து 1160. 2% minus 2 இல்லையா? அப்ப minus 2 பண்ணணும்னா 4,41044. இது வந்து ஜான்வரிக்கான டேட்டா நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது what percent more than number of children traveling by Tapi in June 2019. So Tapi June 2019. So அப்ப இது என்னன்னு எடுத்துக்கலாம் 715 எடுத்துக்கலாம். 750ல 7,500 எடுத்துக்கலாம். சரியா? சோ அப்படி நான் எடுத்துக்கிட்டேங்கும் போது அதுல 10% யாரா இருப்பாங்க 750 இருப்பாங்களா? சோ அப்போ 10% யாரு 750. எதனால நான் வந்து இப்படி கன்சிடர் பண்றேன்னா உங்களுக்கு இன்னும் புரியணும்னா 58 18%. 58,000 தானே? 58,000 into 18 by 100. சோ எப்படி இந்த ஜீரோஸ் என்ன ஆகுது எனக்கு கேன்சல் ஆகுது இல்லையா? சோ அப்படிதான் நான் என்ன பண்றேன் கன்சிடர் பண்றேன். அப்ப அதே மாதிரி 10% 75,000ல 10% வந்து யாரா இருப்பாங்க 75,000ல 10% வந்து 7,500 இருப்பாங்க. சரி ஓகே ஃபைன். சோ அப்ப நம்ம ஒரு ஜீரோஸ் வச்சு மட்டும் கால்குலேட் பண்ணிருக்கனால அப்ப 1044 750 இல்லையா? அப்ப ரிமைனிங் எனக்கு என்ன வருது 250 plus 44னா டிஃபரன்ஸ் வந்து எனக்கு என்ன கிடைக்குது 294 கிடைக்குதா? அப்ப 294 மோர் பெர்சன்டேஜ் கேக்குறாங்க. அப்ப மோர் பெர்சன்டேஜ்னா டினாமினேட்டர்ல யார் வருவாங்க லெஸ் வேல்யூ வருவாங்க 750 into 100. ஓகே. சோ அப்ப இத சால்வ் பண்றோம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 4 times 30 times. அப்போ எனக்கு டினாமினேட்டர்ல யார் வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 times 15 times. So either 3 or 5 வரதுக்கான சான்சஸ் இருக்கு. So 15 அப்படிங்கும் போது 3 டேபிள்ல கேன்சல் ஆகுமா? ஓகே. இந்த 15 வந்து 3 into 5 னு எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப 3 into 5 னு எடுத்துக்கிறேன் அப்படிங்கும் போது இங்க யார் வந்துருவாங்க நமக்கு 9 times 27 carry to 8 times வந்து 24 98 98 into 2 இல்லையா? அப்போ 98 into 2 அப்படிங்கும் போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 196 divided by 5. ஓகே. சோ இப்ப டிவைடட் பை 5ல இருக்கிறதா என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப டெஃபினட்டா இவங்க கிடையாது இவங்க கிடையாது. இப்ப இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் என்னவா இருக்க போறாங்க ஆன்சரா இருக்க போறாங்க. அப்ப 196 divided by 5 அப்படிங்கும் போது
3 times 15 carry 4 9 times 39 1/5 தான் என்னவா இருக்கு என்னோட ஆன்சரா இருக்கு சரியா ஒன்னு இந்த மாதிரி கேன்சல் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா டினாமினேட்டர் மெத்தட் சொல்லி கொடுத்திருப்பேன் இல்லையா பேசிக் கிளாஸஸ்ல நம்ம பார்த்திருப்போம் சோ அந்த டினாமினேட்டர் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 294 divided by 750 அப்ப இந்த டினாமினேட்டர் எடுத்துக்கிறேன் இந்த டினாமினேட்டர்ல 294 அப்படிங்கும்போது டினாமினேட்டர் 10% என்னது 75 அப்ப 294 னா 10% வந்து 75 20% வந்து 150 அப்ப 40% வந்து யாரா இருப்பாங்க 300 இருப்பாங்களா ஆனா நமக்கு என்ன வேல்யூ வேணும் 294 which means -6 னா 40% 300 -6ங்கிறது even 1% கூட கிடையாதுல்ல 750ல புரியுதா அப்ப 40 விட கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய வேல்யூ தான் அப்ப 40 விட கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய வேல்யூ given ஆப்ஷன்ல யார் இருக்காங்க 39 1/5 இருக்காங்க அதுதான் நம்மளோட என்னவா இருக்கும் ஆன்சரா இருக்கும் புரிஞ்சுதா இது அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन What is the average number of passengers traveling in January 2019 in all the given trains? அப்போ average number of passengers கேக்குறாங்க in all the given trains. அப்போ January 2019 70 plus 30 100 55 plus 45 100 100 plus 100 200 remaining 3 இருக்கும் இல்லையா அப்ப என்ன வந்துரும் 203 அப்ப 203,000 divided by 4 அப்ப 4 table ல cancel பண்ணா 5 0 7 அப்போ 507 வச்சு எந்த ஆப்ஷன் ஆரம்பிக்குது இந்த ஆப்ஷன் தானே ஆரம்பிக்குது அப்ப இதுதான் என்னவா இருக்கும் நம்மளோட ஆன்சரா இருக்கும் புரிஞ்சுதா இது அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन What is the difference between total number of children traveling by Sampark and Gati together in 2019 and total number of children traveling in the same trains together in January 2019? Difference between total number of children traveling by Sampark and Gati together. So Sampark and Gati together in June 2019. அப்போ இந்த டேட்டா சில்ட்ரனோட கவுண்ட் தான் கேட்டிருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் the same thing தான் சோ டிஃபரன்ஸ் கேக்குறாங்க ஓகேவா சப்போஸ் சம்பாக் தனியா அதே மாதிரி வேற என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம ஜனவரிக்கு தனியா ஜூனுக்கு தனியா கண்டுபிடிச்சு ரெண்டு பேர்த்துக்குமான டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் சோ அப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கும்போது காமனா எனக்கு என்ன கட் ஆகும் அப்படின்னா பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஜீரோஸ் எல்லா இடத்துல இருந்தும் என்ன பண்ணிக்கலாம் நானு எடுத்துக்கலாம் இல்லையா ஓகே இப்போ நான் ஜீரோஸை கட் பண்றேன் அப்படிங்கும்போது ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா சோ ஃபர்ஸ்ட் அப்ப இது டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் நான் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சோ அப்படி நான் மல்டிப்ளை பண்றேன் அப்படிங்கும்போது தௌசண்ட்ஸ்ல தானே இருக்கு ஆல்ரெடி 100 இருக்கனால ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அப்புறம் காமனா இருக்கக்கூடிய ஜீரோஸ் எல்லாம் என்ன ஆகும் எனக்கு கேன்சல் ஆகும் சோ அதை தான் அப்படி எடுத்துக்கிறேன் சோ அப்படி நான் எடுத்துக்கிட்டு நான் ப்ரொசீட் பண்றேன் அப்படிங்கும்போது சோ அப்போ 22 into 7 14 154 சோ ஜனவரிக்கு எழுதுறோம் அப்படின்னா 154 அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா 14 into 3 யாரா இருப்பாங்க 42 42 அப்ப என்ன கிடைக்குது 190 4 3s are 12 196 ஓகே ஓகே ஃபைன் சோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அங்க மல்டிப்ளை பண்ணோம்னா 68 into 3 சோ 68 into 3 வந்து பார்த்தோம்னா So 68 into 3 na 8 3s are 24 carry to 6 3s are 18 20 60 264 அப்ப என்ன கேட்டாங்க நம்ம இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே என்னோட ஆன்சர் இது வந்து ஜனவரிக்கானது இது வந்து ஜூன்கானது இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சில்ட்ரன்ஸோட டிஃபரன்ஸ் சோ அப்படி பார்க்கும்போது இங்க வந்து பார்த்தோம்னா 64 இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு 464 plus 468 அப்ப given ஆப்ஷன்ல 68 வச்சு என்ன ஆன்சர் இருக்கு இதுதான் இருக்கு அப்ப 6800 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா இது அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் Number of passengers traveling by Gati in May 2019 was 15% more than the number of passengers traveling by the same train June 2019. How many children traveled by Gati in May 2019 if they were 44% of the total number of passengers of Gati in the same month? So, அப்ப number of passengers traveling by Gati May 2019. So, May month எவ்வளவு பேர் travel பண்றாங்க அப்படின்னா 15% அதிகம். எதை கம்பேர் பண்ணும்போதுனா June 2019ல காத்தில எவ்வளவு பேர் ஜூன் 2019 காத்தில எவ்வளவு பேர் டிராவல் பண்றாங்கன்னா 600 இதை விட 15% மோர் அப்படிங்கும்போது 10% 60 600
3090 ஓகேவா? சோ அப்ப அதை விட அதிகமா இருக்காங்க. இங்க நமக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னா, சரியான ஹிண்ட் வந்து யாருன்னு பார்த்தோம்னா, they were 44% of the total number of passengers. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, how many children travel by Gati in May 2019? 44% of the total number of passengers of Gati. இப்போ அந்த சில்ட்ரனோட கவுண்ட் வந்து 44% இருக்கு. எதுல 44% இருக்குன்னா, அந்த சேம் மந்த்ல, அந்த மே மந்த்ல டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ்ல 44%. அப்போ 44% யாரோட மல்டிபிள்? 11ஓட மல்டிபிள் இல்லையா? அதனால ஈஸியா என்ன பண்ணிடலாம்? 11ஓட மல்டிபிள் வச்சு ஆன்சர் சொல்லிடலாம். அப்போ சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 11 மல்டிபிள் வச்சு ஆன்சர் சொல்லலாம்னா 6, 12 வராது, 4, 14 வராது, 1, 2, 2, 13, 13 minus 2, 11. இது வரதுக்கான சான்சஸ் இருக்கு. 5னா 6, 6 minus 5, 1 வராது. 6, 13 இதுவும் வராது. அப்போ இங்க இருக்கிற ஒரே ஒரு 11 மல்டிபிள் யார் மட்டும் தான்? இந்த 15,180 மட்டும் தான் 11 மல்டிபிள். அப்போ அந்த 44% வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுது? ஆன்சர் சொல்ல முடியுது. 11 மல்டிபிள் இருக்கனால ஈஸியா ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. What is the respective ratio between number of children traveling in Gati to June 2019? June 2019 வந்து பார்த்தோம்னா children in which train? Gati. அப்ப 30 into 20யா? எப்படி அந்த பர்சன்டேஜ்லாம் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா கிராந்தி in June 2019. கிராந்தி June 2019 80 into 25. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்றோம் அப்படிங்கும் போது 1 times இது 4 times, 5 times இது 6 times. So 3 2 அப்ப 3:10 தான் என்னவா இருக்கும்? நம்மளோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? இது யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? சோ அடுத்தது போகலாம். சோ நமக்கு என்ன பண்ண தெரியணும்னா, பார்த்தோனே அப்படியே உட்கார்ந்து பெருசு பெருசா எழுதாம அப்படியே உட்கார்ந்து எழுதக்கூடாது. சரியா? அது வேஸ்ட் ஆஃப் டைம். எப்படி வந்து சிம்பிளா எழுதலாம்? ஆன்சரை உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப் எழுதி என்ன பண்ணணும்? எனக்கு ப்ரொசீட் பண்ண தெரியணும். அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சோ அடுத்த ஸ்டேட் என்ன கொடுத்திருக்காங்க? So next one வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? Data sufficiency கொடுத்திருக்காங்க. You have to determine which statement is or necessary or sufficient to answer the question அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So data sufficiency என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். So என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a car overtakes 2 persons. The first one walks at the speed of 5 km/h and other walks at 7 km/h. What is the length of the car if both persons are moving in the same direction? முக்காவாசி என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம செக் பண்ணனா போதும், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கறத ஜஸ்ட் செக் பண்ணனா மட்டும் போதும். நமக்கு இங்க ஒரிஜினல் ஆன்சர் வேண்டாம். புரியுதா? கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி என்னால ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா, அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத மட்டும் செக் பண்ணனா போதும். நம்ம என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆன்சர் டெஃபினட் ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சோ பார்க்கலாம். அப்போ கார் வந்து 2 பர்சன் ஓவர்டேக் பண்ணுது. ஒருத்தர் வந்து 5 km/h ஸ்பீட்ல போறாரு, இன்னொருத்தர் 7 km/h ஸ்பீட்ல போறாரு. காரோட லென்த் கண்டுபிடிக்க சொல்றாங்க. 2 பேரும் என்ன டைரக்ஷன்ல போனா? சேம் டைரக்ஷன்ல போனா. சரி, 2 பேரும் அப்படிங்கிறது யார மீன் பண்ணுது? If both persons are moving in the same direction. கார் என்ன டைரக்ஷன்ல போதோ அதே டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் மேனும் போறான். கார் எந்த டைரக்ஷன்ல போதே டைரக்ஷன்ல செகண்ட் மேனும் போறான். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற லைனை வச்சு, அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற டேட்டாவை வச்சு யாரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். காரோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. சரியா? அப்ப காரோட ஸ்பீட் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, காரோட ஸ்பீடு தெரியும். அது மட்டும் இல்லாம எப்பயுமே எனக்கு லென்த் கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன டேட்டா தேவை? ஸ்பீடும் டைமும் தேவை இல்லையா? புரியுதா? அப்ப இங்க டைரக்ஷனை பத்தி பேசும்போது டெஃபினெட்லி அது என்னவா இருக்கும்? ரிலேட்டிவ் ஸ்பீடா இருக்கும் இல்லையா? அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படிங்கும் போது எனக்கு காரோட ஸ்பீட் தெரியுது. என்னன்னு தெரியுது? 23 km/h அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம மேனோட ஸ்பீடு தெரியுது. ஓகேவா? மேனோட ஸ்பீட் என்னது? ஃபர்ஸ்ட் மேனோட ஸ்பீட் வந்து 5 km/h. அதே மாதிரி என்ன பண்ணலாம்? நானு இன்னொரு மேனுக்கு கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இன்னொரு மேனுக்கு கண்டுபிடிக்கிறேன்னா அதே மாதிரி 23 minus 7 இந்த மாதிரி என்னால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? into t into t. அந்த டைமும் என்ன பண்ணிட்டாங்க? அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த இடத்துல 5 செகண்ட் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். செகண்ட் பர்சன் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நான் வந்து 9 செகண்ட்ஸ். அப்ப டெஃபினட்டா இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? காரோட வேல்யூ எனக்கு கிடைக்க போகுது.
புரியுதா? அப்ப அந்த டேட்டாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? எப்படி வந்து 3மே தேவையா அப்படின்னு கேட்டா, நமக்கு 3மே தேவையா இல்லையா அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. கண்டிப்பா ஒரே ஒரு லைன வச்சு மட்டும், அதாவது ஸ்பீட் ஆஃப் தி கார வச்சு மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னா டைம் அப்படிங்கிற ஸ்பீடும் டைமும் இருந்தா மட்டும் தான் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு யார் இல்ல, டைம் இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் ஆன்சர் சொல்ல முடியுமானா முடியாது. அதனால எனி ஒன் ஆஃப் them வராது. சரியா? அதே மாதிரி ஏ அண்ட் அதுவும் வராது. அடுத்தது ஒன்லி பி அண்ட் சி டுகெதரா அப்படின்னு கேட்டாலும், ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்ப இங்க அடுத்து பியை வச்சு கம்பேர் பண்ணும்போது அப்ப ஏ எனக்கு கண்டிப்பா வேணும். புரியுதா? ஏ கண்டிப்பா வேணும். இவங்க கூட பி இருந்தா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா? ஏ கண்டிப்பா வேணும். இவங்க கூட பி அப்படிங்கிற டேட்டா சேர்ந்ததுன்னா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் தானே? அப்போ ஏ பி வச்சு என்ன பண்ண முடியும், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஏ எனக்கு டெஃபினட்டா வேணும். யார வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், சி வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்ல அந்த டேட்டாவை யூஸ் பண்ணும்போது. அப்ப ஏ வச்சும் கண்டுபிடிக்க முடியுது, ஏபி வச்சும் கண்டுபிடிக்கலாம், ஏசி வச்சும் கண்டுபிடிக்கலாம். அப்ப அடுத்து இன்னொரு ஆப்ஷன் பிசியை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பாக்குறோம். பிசியை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காரோட ஸ்பீடை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேனோட ஸ்பீடு 5 கிலோமீட்டர் per hour. இவன் எவ்வளவு ஸ்பீட் என்ன என்ன டைம்ல போறான் அப்படின்னா 5 செகண்ட்ஸ்ல போறான். ஓகேவா? அடுத்தது காரோட ஸ்பீட் எக்ஸ், இவன் வந்து 7 கிலோமீட்டர் per hour 9 செகண்ட்ஸ்ல போறான். அப்போ பி அப்போ பிஐயும் சிஐயும் யூஸ் பண்ணியும் என்னால என்ன பண்ண முடியுது, டேட்டா கண்டுபிடிக்க முடியுது. அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் யாருன்னு சொல்லலாம், எனி டூ ஆஃப் தேம் அப்படின்னு சொல்லலாமா? ஏபியை வச்சு கண்டுபிடிக்க முடியும், ஏசியை வச்சு கண்டுபிடிக்க முடியும், பிசியை வச்சு கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? ஓகேவா? இது கிளியர் தானே? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a sum of money is put at CI for a period of 2 years. Find the rate of interest per annum. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ சிஐல 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் தி சேம் சம் அட் தி எண்ட் ஆஃப் 4 years இஸ் 3000. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 4 வருஷம் முடியும் போது 3000. அப்போ 1 இயருக்கு என்னவா இருந்திருக்கும், 750 ருபீஸா இருந்திருக்குமா? அப்போ எனக்கு ஏவை வச்சு மட்டும் ஆன்சர் சொல்ல முடியுமான்னு கேட்டா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. ஏன் முடியாதுன்னா நமக்கு என்ன தெரியாது, பிரின்சிபல் தெரியாது. புரியுதா? அப்ப பிரின்சிபல் தெரியாதனால ஏவை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆன்சர் சொல்ல முடியாது. அடுத்தது பிங்கிற ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். இஃப் த சேம் சம் இஸ் புட் அட் எஸ்ஐ ஃபார் 3 years. ஓகே, எத்தனை வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் X% எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 3 வருஷத்துக்கு என்னவா இருக்கும், 3x% இருக்கும். The sum of money is put at SI for 3 years, then the amount of interest is 5x more than the interest amount calculated on CA at the end of 2 years. அதாவது நான் SI 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ற அந்த சேம் மணி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சிஐல 2 வருஷத்துக்கு நான் என்ன இன்வெஸ்ட் பண்றேனோ, then the amount of interest is 5x more than the interest amount calculated on CA at the end of 2 வருஷத்துக்கு நான் வந்து சிஐ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றேன்ல, அதை விட 5x அதிகமா இருக்குமா? யாரோடது? எஸ்ஐ வந்து 3 years. அப்ப 3x% யாருக்கு ஈக்குவல்னா 2 yearsக்கு யாரு நமக்கு, சிஐ. அப்ப 2 yearsக்கு சிஐனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து X% அப்படின்னா X% பிளஸ் X% பிளஸ் X² டிவைடட் பை 100. அப்ப 2x% பிளஸ் X² டிவைடட் பை 100 தானே? இப்படிதானே இருக்கும். அப்போ இது வந்து எவ்வளவு அதிகமா இருக்கு, 5x அதிகமா இருக்கு. ஓகேவா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து sum of money becomes 27 times in 3 years at compound interest. So compound interest அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இனிஷியலா என்னவா இருக்கு, எக்ஸா இருந்திருக்குமா? சோ இப்போ இது என்ன ஆகுது, sum of money becomes 27 in 3 years. அப்ப 3 yearsல 27 ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்திருக்கும், 3x இருந்திருக்கும். அடுத்த 3 yearsல என்னவா இருந்திருக்கும், 9x இருந்திருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். அப்ப இத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது, 2x, x into 100. கிளியர் ஆகுது? அப்ப இத வச்சு கண்டுபிடிக்க முடியுது தானே?
புரியுதா? அப்போ இதுல இருந்து டெஃபினட்டா என்னால என்ன சொல்ல முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, டெஃபினட்டா நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு C-ய வச்சு மட்டும் தனியா என்னால யார சொல்ல முடியுது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ட கண்டுபிடிக்க முடியுது. அப்ப கிவன் ஆப்ஷன்ல வந்து பார்த்தோம்னா, ஒன்லி A and B டுகெதர் வராது. எனி 2 ஆஃப் தெம் அப்படின்னு வராது. ஒன்லி C மட்டுமானா செக் பண்ணணும். ஐதர் C அலோன் இதுவும் மேபி வரலாம். ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட்னாலும் நமக்கு C வச்சு மட்டுமே கண்டுபிடிக்க முடியுது. அதனால ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்டு எனக்கு என்ன ஆகாது தேவைப்படாது. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது ஐதர் C alone or A and B together and only C. அப்போ கண்டிப்பா C வரும்னு தெரிஞ்சிருச்சு. புரியுதா? அப்ப A and B மட்டும் செக் பண்ணுனா போதும். இப்போ இதுல என்ன ஒரு விஷயம்னா எனக்கு SI வந்து 750. சரியா? அப்ப SI 750னா 3 வருஷத்துக்கு என்னவா இருப்பாங்க? 2250வா இருப்பாங்க. இது கிளியரா? அப்ப 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும் போது எப்படி இருந்திருப்பாங்கப்பா? 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும் போது என்னவா இருந்திருக்கும்? சோ ஃபர்ஸ்ட் இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் சேமா? ரெண்டாவது வருஷம் என்ன ஆகும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? சோ அது பிளஸ் இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து வரும் இல்லையா? அப்ப 3 வருஷத்துக்கு 2250 அப்படின்னா இங்க வந்து பார்த்தோம்னா 1500 ரிமைனிங் என்ன இருக்கு நமக்கு ஒரு 250. அப்ப இந்த 250 தான் என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்ப இத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுது? ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது இல்லையா? இது புரியுது தானே? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? ஓகே. சோ அப்போ எனக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஏவையும் பியையும் வச்சு அந்த இங்க ஏ வச்சு நான் என்ன பண்ணேன்? இந்த 750 எஸ்ஐங்கிறத சொன்னேன். இதை யூஸ் பண்ணி இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொண்டு வந்து நான் யூஸ் பண்ணிக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்ப ஃபைனலி நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம்னா either C alone or A and B together அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியுது? ஃபிக்ஸ் பண்ண முடியுது. புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதா எப்படி பண்ணணும் ஒரு டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்ட்டு? சோ அடுத்தது பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் ரம்ஜான் bought a radio at a certain percentage of discount on the original price. Original price அப்படிங்கிறது யாருப்பா? ஒரிஜினல் பிரைஸ் அப்படிங்கிறது யாரு? மார்க்டு பிரைஸ். சோ ஒரிஜினல் பிரைஸ்ங்கிறது யாரா இருப்பாங்க? மார்க்டு பிரைஸா இருப்பாங்க. சோ எவ்வளவுக்கு செல் பண்றாங்க அப்படின்னா 1573க்கு செல் பண்றாங்க. இப்ப காஸ்ட் பிரைஸ் இருக்கும். வாட் would have been the profit percentage on the original price? அதாவது மார்க்டு பிரைஸ்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப மார்க்டு பிரைஸை நான் கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாக்குறேன். He earned a profit of 18% by selling it at rupees 1534. அப்போ எனக்கு இங்க என்ன கிடைக்குது அப்படின்னா 1534 ருபீஸ்க்கு விற்கும் போது எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது? 18%. அப்ப இதை வச்சு இந்த ஒரு லைனை வச்சு நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்ப காஸ்ட் பிரைஸ் இதை வச்சு என்னால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். which means 1534 காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும்னா 118 into 100. அப்ப இது பண்ணும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிரும்? காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சிரும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் அப்ப காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சதுன்னா இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். ஆனா எனக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்டு பிரைஸ்க்கான ப்ராஃபிட் தான் தேவை. புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் லைனை வச்சு காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க முடியும். இது இருக்கட்டும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இஃப் ரம்ஜான் கெட்ஸ் 8% less discount then he has to pay 72 rupees more than he was paying earlier. ஒருவேளை எனக்கு டிஸ்கவுண்ட்ல 8% லெஸ் கிடைச்சது, டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு 8% கம்மியா இருந்தது அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியும்? நான் முன்னாடி எவ்வளவு பே பண்ணனோ அதை விட 72 rupees நான் என்ன பண்ணணும்? அதிகமா பே பண்ணணும். புரியுதா? அப்ப இங்க இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இனிஷியலா நான் இனிஷியலா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்திருப்பாங்க. இப்ப அதுல இருந்து வந்து பார்த்தோம்னா 8% லெஸ் ஆகும்போது என்னோட செல்லிங் பிரைஸ்ல என்ன நடக்குது? இந்த இடத்துல சேஞ்சஸ் நடக்குது இல்லையா? புரியுதா? அப்ப இந்த இடத்த வச்சு இந்த B-ய வச்சு என்னால டெஃபினட்டா என்ன சொல்ல முடியுது? மார்க்டு பிரைஸை கண்டுபிடிக்க முடியும் தானே? ஓகே. ரம்ஜான் bought the radio 20% டிஸ்கவுண்ட். ரம்ஜான் வந்து அது எவ்வளவு டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க? 20% டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கிடைக்கும் போது ஏவும் சியும் கிடைக்கும் போது ஏவும் சியும் அப்போ இதுல இருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அப்போ எனக்கு இந்த இடத்துல காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சது. அப்ப இதெல்லாம் வச்சு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும்? மார்க்டு பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். மார்க்டு பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ப்ராஃபிட் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். அப்ப இதுல இருந்து A and C டுகெதர் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல வெறுமன 8% லெஸ் டிஸ்கவுண்ட் இதுக்கு முன்னாடி பே பண்ணதை விட 72 rupees. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பே பண்ணியிருந்தேன்னா நானு இதுக்கு முன்னாடி என்ன பே பண்ணியிருந்தோம்னா 1534 பே பண்ணியிருந்தோம். சோ அப்ப இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆன்சர் சொல்ல முடியும். அப்போ he was paying earlier முன்னாடி பே பண்ணது 1534, இதை விட 72 rupees நான் என்ன பண்ணணும்? அதிகமா பே பண்ணணும். அப்போ அதை ஆட் பண்ணும்போது எனக்கு இங்க என்ன கிடைக்குது? ஆன்சர் கிடைக்குது.
அப்போ எனக்கு ஃபைனலி என்ன சொல்லலாம் நானு? ஐதர் பி அலோன் ஆர் ஏ அண்ட் சி டுகெதர் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியுது? கன்ஃபார்மா சொல்ல முடியுது. புரிஞ்சுதா இது? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் ஆன்சர் பண்ணலாம். இல்ல இந்த ஏ அண்ட் சி இது ரெண்டத்தையும் வச்சு என்ன பண்ண முடியும்? நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும். இது ஹைட்டா இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா பேஸா இருக்கும். பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 84 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள்னா a பிளஸ் b பிளஸ் c தானே. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 84 கிடைக்கும் இல்லையா? சோ இங்க ஹைப்போடெனியஸ் என்ன இருக்கு? 37 இருக்கு. அப்ப இந்த டோட்டல் 84ல b பிளஸ் h is equal to 84 minus 37 ஹைப்போடெனியஸை மைனஸ் பண்ணுவோமா? இப்ப அடுத்தது எனக்கு என்ன வேணும்னா ஹைப்போடெனியஸோட வேல்யூ எனக்கு கொடுத்திருக்காங்க. பெரிமீட்டரோட வேல்யூ எனக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ எனக்கு பேஸும் ஹைட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா அவங்க கொடுத்திருக்கிற பேஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் 191 2/3% மோர் தேன் தி ஹைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள். அப்ப பேஸுக்கும் ஹைட்டுக்கும் நான் ரேஷியோ கண்டுபிடிச்சாதான் என்ன பண்ண முடியும்? ஃபைனல் ஆன்சர் சொல்ல முடியும். சரியா? அந்த ஃபைனல் ஆன்சர் சொல்லணும்னா எனக்கு b பிளஸ் h வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா எனக்கு தேவை. அந்த 84 ஹைப்போடெனியஸோட வேல்யூ எனக்கு கண்டிப்பா தேவை. சோ அப்போ பேஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். அப்போ பேஸும் ஹைட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது என்ன கொஸ்டின்? ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்கணும்னா பியும் ஹெச் எனக்கு டெஃபினட்டா வேணும். புரியுதா? அந்த பிஹெச் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு என்ன பகுது தேவைப்படுது. அப்ப கிவன் ஆப்ஷன் வந்து யாரா இருப்பாங்க? ஆல் 3 இருப்பாங்க. புரிஞ்சுதா இது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 12 men and 18 women work together for 4 days. 12 men and 18 women work together for 4 days. And then 7 men and 6 women leave the group. அப்ப 7 men போயிட்டாங்கன்னா ரிமைனிங் 5 men இருந்திருப்பாங்க. அடுத்தது வந்து 6 women போயிட்டாங்க அப்படின்னா 12 women இருந்திருப்பாங்க. போயிட்டாங்க அப்படின்னா அப்ப ரிமைனிங் பீப்புள் இவ்வளவுதானே இருப்பாங்க. 5 men 12 women தானே ரிமைனிங் இருப்பாங்க. இவங்க எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க வேலையை முடிக்கிறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 8 men and 15 women together can complete the work. சோ அப்ப 8 men 15 women எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்கன்னா 15 டேஸ் எடுத்துப்பாங்க. இப்ப இதை வச்சு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா டெஃபினட்டா கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இப்ப ஏ எடுத்துக்கிட்டானா இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அகைன் ஏதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்க ரேஷியோ வச்சுக்கிட்டு அகைன் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எக்ஸோட வேல்யூ என்ன பண்ண முடியும்? ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அகைன் இதையும் உங்களுக்கு எந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது விருப்பமோ அதுல ரெண்டுல ஏதாவது ஒன்னு எடுத்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வச்சனால என்ன பண்ண முடியுது? ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. The work done by 2 men is equal to the work done by 3 women. இப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரேஷியோ அவங்களே கொடுத்துட்டாங்க. 2 men is equal to 3 women. புரியுதா? அப்ப இதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமானா டெஃபினட்டா இங்க எனக்கு டைரக்டா என்ன கிடைக்குது? ரேஷியோ கிடைக்குது. அப்ப இதை கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? ஓகேவா? சோ இப்ப இதை கொண்டு போய் நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்படிங்கும் போது 8 3s are 24. சோ மேன் வந்து 3 ஒர்க் பண்றாங்கன்னா விமன் 2 ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப 8 3s are 24 plus 30. சோ இவங்க 24 ஒர்க், இவங்க 30 ஒர்க்னா டோட்டலா 54 ஒர்க். சோ எப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைனிங் ஒர்க் என்னன்னு கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்ப B வச்சு ஆன்சர் சொல்ல முடியுது. 18 men alone can do the entire work in 15 days. அப்போ இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆன்சர் சொல்ல முடியும். அப்போ 18 men வந்து 15 டேஸ்ல ஒர்க் பண்ணுவாங்கன்னா 1 men வந்து எவ்வளவு நாள்ல ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சும் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆன்சர் சொல்ல முடியும். அப்ப கிவன் ஆப்ஷன் என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? எனி ஒன் ஆஃப் தெம்மா இருப்பாங்க.
புரிஞ்சுதா இது? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல பார்த்த வரைக்கும். ஸோ டேட்டா சஃபிஷியன்ஸிய பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டேட்டா சஃபிஷியன்ஸிய பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் பண்ண டெஃபினட்டா என்ன ஆயிடும்னா எனக்கு ஈஸியா வர ஆரம்பிச்சுரும். பிஓ லெவல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து தான் என்ன பண்ணணும் நானு டேட்டா சஃபிஷியன்ஸில கை வைக்கணும். சரியா? கிளர்க்னா கொஞ்சம் ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். நம்பி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அட்டெண்ட் பண்ணலாம். பட் பிஓ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அட்டெண்ட் பண்ணுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டெஃபினட்டா அது தப்பாகறதுக்கு என்ன இருக்காது? சான்சஸ் இருக்காது. ஓகேவா? சோ ஒரு தடவைக்கு 2 தடவ செக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ பிஓ லெவல் அப்படிங்கிறது டெஃபினட்டா எப்படிதான் இருக்கும்னா, டைம் டேக்கனா தான் இருக்கும். சரியா? சோ ஒவ்வொரு ஸ்லாட்டும் ஒரு மாதிரி இருக்கும். சோ அப்ப இது எல்லாத்தையும் நான் வந்து ரிலேட் பண்ணி, சோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ற அளவுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னோட பிரிப்பரேஷன் இருக்கணும். சரியா? சோ நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.